தமிழ் மொழியை பற்றி தேர்தலுக்காக மட்டுமே பேசும் பிரதமர் மோடி தமிழுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் இதுவரை என்ன செய்தார் என்று மத்திய சென்னை திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் கேள்வி எழுப்பியுள்ளார். மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் சென்னை அரும்பாக்கத்தில் தீவிர வாக்குச் சேகரிப்பில் ஈடுபட்டார். விநாயகபுரம், அன்னை சத்யா நகர், திருக்குமாரபுரம், பெரியார் பாதை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வாக்கு சேகரித்தார். தயாநிதி மாறனுக்கு பொதுமக்கள் ஆரத்தி எடுத்தும் மலர் தூவியும் மாலை அணிவித்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தயாநிதி மாறன் 40 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி அமோக வெற்றி பெறும் என்று கூறினார். இந்தியாவில் தமிழை வளர்க்காதவர் உலகம் முழுவதும் திருவள்ளுவர் பண்பாட்டு மையங்கள் நிறுவப்படும் என்று மோடி கூறுவது கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதவர் வைகுண்டத்திற்கு வழி கேட்டதை போல் உள்ளது என்று தயாநிதி மாறன் கூறினார். எங்கு சென்றாலும் மக்கள் பேராதரவு கழக தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் தலைமையில் உள்ள திமுக கூட்டணிக்கு சிறப்பாக இருக்கிறது. மக்கள் ஆர்வத்துடன் கண்டிப்பாக உதயசூரியனுக்கு வாக்களிப்போம் என்ற உறுதியை எங்களுக்கு அளிக்கின்றனர். இதை பார்க்கும்போது மத்திய சென்னை மட்டுமல்ல, தமிழகம், புதுவை உள்ள அனைத்து 40 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி அமோக வெற்றி பெறும் என்பது உறுதி. பெரிய தாக்கங்க. அதாவது என்ன தாக்கம்னா, முதல்ல 2014 ஒவ்வொரு பேங்க் அக்கௌண்ட்லயும் கருப்பு பணத்தை ஒழிச்சு 15 லட்சம் போடுறேன். நீங்க அந்த 15 லட்சத்துல எங்களால் இதுவரைக்கும் எண்ண முடியல. அதுக்குள்ள 10 வருஷம் கழிச்சு இன்னொரு பொய்ய சொல்றீங்க. 70 வயதுக்கு பிறகு இன்சூரன்ஸ் தரேன்றீங்க. திடீர்னு தமிழ் மேல அவருக்கு பாசம் வந்துருச்சான். இந்தியாவில் தமிழை வளர்க்க முடியவில்லை. ஆனா என்ன பண்றாரு, உலகத்துல போய் திருவள்ளுவர் ரெக்கார்டு வைக்க போறாராம். அதாவது கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதவன் வைகுண்டத்துக்கு வழி கேட்டாராம். அது போல் இருக்கிறது வருது. நான் கேட்கிறேன், தமிழ் முதல் செம்மொழி இது தமிழ் மொழி. அதற்கு பிறகுதான் சமஸ்கிருதம் வருது. இந்த கடந்த 10 ஆண்டுகள் பாத்தீங்கன்னா தென்னிந்திய மொழிகளுக்கு 68 கோடி தான் செல்லப்பட்டிருக்காரு. ஆனால் சமஸ்கிருதம் வளர்ப்பதற்கு 688 கோடி செல்லப்பட்டிருக்காரு. இதிலே பாத்தீங்கன்னா அவர் மனநிலை தெரிகிறது. தமிழ் வேண்டும் என்று தேர்தலுக்காக பேசுகிறார் தவிர இதுவரைக்கும் தமிழுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் என்ன செய்துள்ளார். அதே போல் பார்த்தீங்கன்றால் எங்கள் முதல்வர் தளபதி மு.க. ஸ்டாலின் கோரிக்கை வைத்தார், எங்கள் நிதிகளை ஒதுக்குங்கள், நிவாரணம் கொடுங்கள். அதுக்கெல்லாம் காதே அவருக்கு கேட்கல. ஆனா அண்ணாமலை பத்தி பேசினா மட்டும் அவருக்கு காது கேட்குது. அப்ப என்னது, சில சமயம் காது செவிடா இருக்கு, சில சமயம் காது கேட்குது.